அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்றது, அரசியலுக்கு ஒரு ஃபார்முலா, விஜயோடைய அரசியல் ஃபார்முலா என்ன அப்படின்றத ஒரு பாப்பா அவங்க வீடியோவில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். மாதம் மாதம் ஒரு அறிக்கை, மாதம் மாதம் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிடுறது, இதெல்லாம் அரசியல். பார்த்துக்கோங்க. ഇനി നമുക്ക് വാട്ടർ ഒഴിച്ചു കൊടുക്കാം. ഇനി നമ്മുടെ സ്വന്തം ഉപ്പ് ഇട്ട് കൊടുക്കാം. കുറച്ചും ഇട്ട് കൊടുക്കാം. കാരണം എല്ലാവരും ஃபோட்டோ வச்சு மாலை போடுதல், இந்த ஒவ்வொரு தலைவர்களுடைய ஃபோட்டோவையும் வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி மாட்டி வச்சுட்டு அதில் மாலையை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ட்விட்டரில் போட்டு ட்வீட் போடுறது உண்டு இல்லையா, அதுதான். നമുക്കിത് നമ്മുടെ സ്വന്തം ഷുഗർ ഇട്ട് കൊടുക്കാം. ഇത്ര മതിയെന്ന് വിശ്വസിക്കുന്നു. ഇനി നമുക്ക് ഇങ്ങനെ മിക്സ് ചെയ്യാം. ഇനി രസമില്ലതാണ് നന്നായിട്ട് നമുക്ക് ടേസ്റ്റ് നോക്കാം. ரோடு ஷோ, அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போடுறது, ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறது, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு அறிக்கை விடுறது, இதெல்லாம் சேர்த்து கலவையாக பார்க்குறப்போ இதுதான் அரசியல், விஜயோட அரசியல். இந்த மண்ணாங்கட்டி அரசியலுக்கு 2026 இந்த மாதிரி தான் இருக்கும் ரிசல்ட். இந்த பரோட்டா மாஸ்டர் அப்படின்னு ஏதோ ஒரு மீம் பேஜ் இருக்குது போல இருக்குங்க. அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செல்யூட் பண்ணிடலாம். ஏன்னா சூப்பராக மீம் ரெடி பண்ணியிருக்காங்கங்க. ஏன்பா பாஜக ஆளாத மாநில முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் மீட்டிங்கை புறக்கணிச்சதா ஏன் பொய் சொன்னார் விஜய் அப்படின்னு கேட்டாக்க டிவிகே காரனுங்க கதறு. சரி, திமுக மறைமுக கூட்டணின்னு எப்படி சொல்றீங்க? மாநில உரிமைகள் பறிபோகிற திட்டங்கள் எதுக்காக அதிமுக மாதிரி கையெழுத்து போட்டாங்களா அப்படின்னு கேட்டா பதில் இல்லை. டிவிகே காரனுங்க கதறு. சரி, பாஜகவையும் விடு, ஊழல் ஒழிப்பு தான் உங்கள் கொள்கைனா ஊழல் வழக்கில் கன்விக்ட் ஆன ஜெயலலிதாவுக்கு உங்கள் கட்சி மேடையில் எதுக்கு புகழாரம்? இன்னும் தலைவா ஹேங் ஓவரா அப்படின்னு கேட்டால் கதறு. சர்க்கார் விஷயங்களை சின்ன பசங்க கிட்ட கேட்டால் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாக்க அனில்காரனுங்க சாரி அனிலாண்டிகளுடைய ரிப்ளை, சர்க்காரை பற்றி எங்களுக்கு தெரியாதா, சர்க்கார் 500 கோடி வசூல்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்களா. வேற லெவல் மீமுங்க இதெல்லாம். உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு எனக்கு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள், அந்த மாதிரி ரொம்ப அழகான டைட்டில் இந்த கனிமொழி. இந்தியாவிலேயே பரம்பரையா பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். நாக்கில் இருந்து அப்படியே வலியுது, தொடச்சிக்கோங்க விஜய் அவர்களை. கருபம். இது மட்டுமா, கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை ஒன்று வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்லாம் சொன்ன வாயாக்கும். இன்னைக்கு இவங்க கட்சிக்காரங்கள்லாம் அந்த வைஷ்ணவி பொண்ணு டிஎம்கேல ஜாயின் பண்ணதுக்கு துரோகி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணி கேவலமாக பேசுகிறாங்க. அப்போ விஜய் என்ன பேசணும்? அதிமுகவுக்கு அணிலா வேலை பார்த்துருக்காப்புல, திமுகவை இந்த மாதிரி வழிஞ்சி புகழாரம் சுட்டியிருக்காப்புல, என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காப்புல. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? இதில் வேற அந்த பொண்ணுக்கு பாட்டு வேற போடுறாங்க, சிலரோசைக்கும் தேவைக்கும்னு சொல்லிட்டு பாட்டு போடுறாங்க. அப்போ விஜய்க்கும் அதே தானே போடணும். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் கிண்டியில் போய் ஆளுநர் மாளிகையில் போய் ஆளுநர் ஆர்.என். ரவியை போய் சந்திச்சார் தெரியுமா? அது மக்கள் பிரச்சனைக்காக போய் சந்திச்சாராமா. ஆனால் முதலமைச்சர் ஒரு நாட்டோட பிரதமரை போய் சந்திச்சது, அதுவும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனப்போ மீட் பண்ணி பேசிக்கிட்டதை அது ரகசிய கூட்டணியா கள்ள கூட்டணியா? இவரு போனால் மட்டும் அது மக்கள் பணிக்காகவா? இதுவே ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் போய் ஒரு பிரதமரை பார்த்தாக்கா அது ரகசிய கூட்டணியா? அதுவும் வெட்ட வெளிச்சமாக பப்ளிக்கில் எல்லாருக்கும் தெரிஞ்சே தான் போயிருக்காரு. மறைமுகமாக ஓடி ஒளிஞ்சு எடப்பாடி பழனிசாமியார மாதிரி 3 கார் 4 கார் மாதிரிலாம் போகலை, எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் போயிருக்காரு. அவர் எதுக்கு போனாரோ அந்த வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டார், அவ்வளோதான். ஆனால் இதை வச்சே ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறது நடக்காது கண்ணு, நடக்காது. பழைய முதலமைச்சரோட மணி விழாவை மரண விழாவா ஆக்குனதே நான் தான். அதனால நான் தான் முதலமைச்சர். தெய்வமே, நான் முதலமைச்சர் பேருக்கு தான் நான் முதலமைச்சர். மத்தபடி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் செய்வேன். இவரு நீங்க சொல்றதான் செய்வாரு, நான் நீங்க நினைக்கிறதையே செய்வேங்க. என்ன முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா வாங்குற லஞ்சத்துல 50% உங்களுக்கு காணிக்க. நான் முதலமைச்சரானா லஞ்சம் வாங்குற எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துறேன். நான் பரவாயில்ல, இவன் முதலமைச்சர் ஆகக்கூடாது. நான் காட்டி பரவாயில்ல, ஆகக்கூடாது. நான் ஆயிட்டுமா?
ஐயோ கொடுமையிலையும் கொடுமைங்க. இதை பாருங்களேன் லைட்டா. வழக்கறிஞர் பிரிவு, பெயர் சூர்யா, அணி வழக்கறிஞர் பிரிவு, அறிவியலை விட அவசர சட்டம் தெரியணும், A4 முக்கியம் நண்பா. பார்த்தீங்களா, அந்த தமிழன் படத்தில் உள்ள ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை போட்டிருக்கானுங்க. அடுத்தது பாருங்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான், இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து பெயர் காந்தியான், அணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு. எங்க இவனுங்களெல்லாம் என்ன சொல்கிறதுங்க பாருங்களேன், சினிமா உலகத்திலே இருக்கானுங்க பாருங்களேன். அடுத்ததாக பாருங்கள், பெண்கள் பிரிவு, பெயர் மைக்கேல், கதவை உடைச்சிட்டு வெளியே வா. அடுத்தது ஐடி பிரிவு, சுந்தர் ராமசாமி, வேலாயுதம் தொண்டர்கள் பிரிவு, வேலாயுதம் வெளியே இல்லை உனக்குள்ளே இருக்கா, பாரம்பரிய பிரிவு, பாரம்பரிய பிரிவு, வாயை பொத்தி வாழு. மாறனா, மெர்சல் படத்தில் உள்ள மாறன், மருத்துவர்கள் பிரிவான், குழந்தைகள் பிரிவு, ஜோசப் குருவில்லா, கருமம் செய். தொழிலாளர் பிரிவான், இந்த வாரிசு படத்தில் உள்ளவன். வேலு, பயிற்சி மேம்பாட்டு பிரிவு, சூப்பர். விஸ்வா, பிரச்சார பிரிவு, மண்ணங்கட்டி. இந்த படத்துக்கு தான்டா போய் கை கட்டி நின்னீங்க. ஜேடி, விஜய் மக்கள் இயக்கம், சூப்பர். விவசாயிகள் பிரிவு, கத்தி கதிரேசன், மாண்புமிகு மாணவன், மாணவர்கள் பிரிவு. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தோட ஸ்டில்லையும் எடுத்து போட்டு அதுக்கு ஒவ்வொரு பேரை வச்சு கொண்டாடிக்கிட்டு. ஐயோ இன்னும் இதுக்கு பேர் அரசியலாடா டேய், இது என்னடா இது, என்னடா எம்மிரா இது. இன்றைக்கி நம்ம எடாப்ஸ் நிறைய பேசியிருக்காப்புல. என்னெல்லாம் தெரியுமா? புலம்பியது போதும் முதல்வர் அவர்களே, நானும் டெல்லி போனேன், நானும் தலைவர் தான் அப்படின்னு 5 முறை புலம்பிட்டீங்க, போதும். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறிவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன்? தமிழ்நாட்டுக்கான நிதிக்காகவா இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா என மக்கள் கேள்வி. பல ஆயிரம் கோடி நிதியை கையோடு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு பில்டப் செய்கிறீர்களே, நிதிகளையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாற்றத்தானே டெல்லி சென்றீர்கள். உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையிலிருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. இப்படின்னா நம்ம எடாப்ஸ் அவர்கள் பேசியிருக்காப்புல. அப்படியே விஜய் அவர்களுடைய அந்த அறிக்கையோடைய அதே வாசனை இங்கே அடிக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரே ஸ்கிரிப்ட், எல்லாருக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கணும். விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் படம் ஷூட்டிங் இருக்கிறதுனால ரொம்ப வெசையாக இருப்பாப்ல, அதனால அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவாப்ல. எடப்பாடி அவர்கள் அதை நல்லா ரெஃபர் பண்ணி நல்லா படிச்சுட்டு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து அதை வேறு விதமாக திரிச்சு அதை யூஸ் பண்ணுவாப்ல. சைமன் செபாஸ்டியன் வேறு விதமாக, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரே ஸ்கிரிப்ட் தான். ஒரு தடவை போய் பிரதமரை சந்தித்ததுக்கே இந்த கதறாங்கன்னா, இன்னொரு தடவை நம்ம முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணனா அவ்வளோதான் போல இருக்குங்க. அவ்வளோதான், தலைகீழாக குதிச்சுருவானுங்க போல இருக்கு, கோட்டைச்சாமி மாதிரி. இது மொளைச்சு 3 இலை விடல சின்ன பொண்ணு, இது யாரு இது? அவரே கோச்சிட்டு போறாரு, தொழில பொறுமை தானே அவசியம். இன்ஸ்டால கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமாச்சு, அப்படிதான் தம்பி. ஒரு வேலைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருக்குது. இன்னொரு தடவை சொல்லு. ஒரு வேலைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருக்குது. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். நம் சார்பாக கேட்கிறா, மக்கள் சார்பாக கேட்கிறா. என்ன பதில்? தமிழ்நாட்டில் நீ சொன்ன மாதிரி தமிழ்நாட்டோட மூத்த அரசியல் தலைவர் அவரு. இப்ப இந்த இலைய குப்பரை திருப்பி போட போறேன். அந்நிய இளைஞனே, நீ என்ன செய்ய போகிறாய்னு அறைகோள் விடுக்கிறாரு. எதுக்கு இவரு அறைகோள் விடுத்து எல்லாரும் ஜெயிலுக்கு போறதுக்கா? தமிழகத்தில் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி இருக்குன்னா அது பாட்டாளி கட்சி தான். என்ன யூட் எல்லாம் பண்றான்? உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு செருப்பு பிஞ்சிடும். நம்ம எடப்பாடியார் விஜய் எல்லாருமே சொன்னாங்க தெரியுமா, 3 வருஷமாக ஏன் நீங்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கான பதிலை நம்ம சொல்லணும் இல்லையா? 2021 கொரோனா காரணமாக இந்த நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறவே இல்லை. 2022 ஸ்பெயினுக்கு ஜப்பானுக்கெலாம் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் நம்ம முதலமைச்சர், அதனால நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கலை. 2023 ஏன் பங்கேற்கலை அப்படின்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி கலைஞருடைய மறைவு தினம் அன்று அந்த கூட்டம் இருந்துச்சு, அதனால பங்கேற்கலை. 2024 ஏன் பங்கேற்கலைன்னா, கடந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டோட பேர் எங்கேயுமே இடம் பெறலை அப்படின்றதுனால முதலமைச்சர் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிட்டார். இப்போ 2025 மக்களுக்கான சில நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக போய் கலந்துருக்கார், அவ்வளோதான் விஷயம். ஆனால் சைமன் செபாஸ்டியன், விஜய் அவர்கள், அதிமுக, எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாரும் ஒரே ஸ்கிரிப்டை கொண்டு வந்து முதலமைச்சர் இந்த ஊழல் விஷயமா போய் டெல்லியில் போய் பிரதமர் மோடி கிட்ட கெஞ்சி இருக்காரு, நிதி விஷயமா போயிருக்காரு, இவங்க குடும்ப நிதி விஷயமா போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி மக்களை, இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.